பேச வைக்கிறது சார். இது ஒரு பக்கம் சார். மாணவ பொண்ணுலாம் வந்து பேச மாட்டாங்க சார். இது இவனுக்கு கிரியேட் பண்ணுறது. அப்புறம் இவன் பேசக்கூடாது அவன் பேசணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டிலே குந்திக்கிட்டு இருக்கணும் குந்தவை. அடுத்த வீட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா புருஷன்கிட்ட போய் குந்தனா இப்படி தான் நடக்கும். ஒரு பெண்ணோட வந்து வாழ்க்கையை கெடுக்குறீங்க. இது ஊர் உலகமே பார்க்குது. ஒரு குடும்பத்தையே கெடுக்குறீங்க. அவனுக்கு அறிவு இருக்கு அறிவு இல்லைன்றதுலாம் அப்புறம். உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு பதில் அவனுக்கு சொல்லியிருக்காங்க நேர்காலம். ஐயா நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க. நான் எல்லாத்தையும் வித்துட்டு வந்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு எழுதிட்டு அப்படியே நக்கி பார்க்கணும். வேணா கொஞ்சம் சக்கரை வேணா தூவிக்கலாம். எது லைட்டாக அப்படி நக்கும் போது கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும்ல. அவ்வளோதான். பனையூர் கீப்பு, கூவத்தூர் கூத்தியாரு, இதெல்லாம் ஒரு கட்சி. விஜயகாந்த் பாணியில் தான் கத்தணும் திட்டணும். இனிமேல் இது ஒரு கட்சியா? இது வணக்கம் சார். வணக்கம். என் வழி நேயர்களுக்காக மீண்டும் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். முதல் கேள்வி என்னென்னா, விஜய் சமீபத்தில் நேர்காணல் நடத்தியிருக்காரு. 60 பேர் கூப்பிட்டு நேர்காணல் நடத்திருக்காரு. 60 பேருமே சீட்டு கொடுத்துட்டாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு நேர்காணல் அரசியல் வரலாற்றில் யாரும் பார்த்தே இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த பனையூர் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து தண்ணி கேன் போடுறவன், நான் சுண்டல் விற்கிறவன், இவங்களுக்கு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தான் சொன்னேன் சார். நான் தான் சொன்னேன் 56 வேட்பாளர் மட்டும்தான் சார் அங்கே இருக்கிறாங்க. 234னா 234 சார், 2000 பேர் கூட கிடைப்பாங்க. போட்டியிடக்கூடிய தகுதிகள் இவங்க ஃபிக்ஸ் பண்ண தகுதிகள், பணம் செலவு பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்கிறேன். ஸோ 56 பேர் தான் கேண்டிடேட் தான் வந்து அங்கே ஸ்ட்ராங் கேண்டிடேட். 60 ஆயிருக்கு தான் 4 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 4னா இது இந்த தருதலைகளை யார்? அந்த ஆதவர்ஜனா, லோலாய்மணி, இவனுக்கு வேணா இருக்கலாம். 56 பேர் தான் எனக்கு வந்த தகவல் வந்து ஸ்ட்ராங்கான வேட்பாளராக இருக்கிறது. 56 பேர் தான்ன்றது தான் எனக்கு வந்து அங்கேருந்து வந்த தகவல். என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா கட்சியில் ஏதோ போஸ்டிங் இருக்கவங்களாம் சார். கடைசியாக பார்த்தா அதுதான் சார் நான் சொல்லி பேச வைக்கிறது சார். இது ஒரு பக்கம் சார். மாணவ பொண்ணுலாம் வந்து பேச மாட்டாங்க சார். இது இவனுக்கு கிரியேட் பண்ணுறது. நான் சொன்னனா இல்லையா, கள்ளக்குறிச்சியில் நல்லா புரிஞ்சுங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு பெண்ணை காலை விழச்சான். கள்ளக்குறிச்சியில் நான் சொல்லுவது அந்த கள்ளச்சாராய அந்த இதில் வந்து உயிரிழந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து விஜய் காலில் விழுற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. யாராவது அந்த மாதிரி என்ன வருமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். அந்த நேரத்தில் சொல்கிறேன், பதற்றப்பட்டு அந்த டெத்து நடந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் போய் யாராவது வந்து அவங்க காலிலலாம் விழ மாட்டாங்க. அதை விழ சொல்கிறதே நீங்கள் பார்ப்பீங்க. அது காட்சி வரும். காலில் விழ சொல்கிறது திட்டமிட்டு பண்ணுறது தான் இதெல்லாம். இல்லை, சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தியை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திரிஷா அவர்கள் வந்து கர்ப்பமாக இருக்காங்கன்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க செய்தி. சார் அந்த அளவுக்கு ஏன் சார் நடக்கணும்? இவங்க கிட்ட தானே சார் தப்பு இருக்கு. ஏன் அறிவு இன்னும் பெரிய வந்து பார்த்திபன் பேசுறதுக்கு இந்த அம்மா வந்து பொங்குறாங்களே, தகுதி இருக்கா? 4 பேர் பேச, நீங்கள் நடந்துக்கிற நடவடிக்கை 4 பேர் பேச தான் செய்வான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு திருமணத்தை கடந்தவரை ஒரு நடிகையோடு இருக்குன்னு பேசுகிறாங்க. அடுத்த 2வது நாள் அவங்க இவங்க கூட நம்ம போகிறோமே, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க மத்தியில் எப்படி பேசப்படும் புரிஞ்சுக்க. நம்ம இதை குற்றச்சாட்டு மனைவி வைக்கிறாங்க. என் கணவர் வந்து திருமணத்தை கடந்த உறவில் இருக்கிறார் நடிகையோட. அப்போ அந்த 2 நாளில் கல்யாணத்துக்கு போகும்போது நீங்கள் தானே அவாய்ட் பண்ணணும். கூப்பிட்டா கூட என்ன சொல்லணும்? இல்லைங்க இவங்க வேறு உங்கள் வீட்டு உங்கள் மனைவி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இப்போ நான் வந்தேன்னா என்ன தான் அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு என்ன செய்வாங்க? வர மறுப்பாங்க. ஆனால் வந்த ஸ்டைல் என்ன, நடந்த தோரணை என்ன, சிரித்த சிரிப்பு என்ன, எவ்வளோ பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பேசவே கூடாதுன்னா நல்லா இருக்க. இதெல்லாம் பேச தான் செய்வாங்க. ஆதங்கத்தை பேச தான் செய்வாங்க. நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அதை வந்து கருத்து சொல்ல தான் செய்வாங்க. அப்புறம் இவன் பேசக்கூடாது அவன் பேசணும்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டிலே குந்திக்கிட்டு இருக்கணும் குந்தவை. அடுத்த வீட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா புருஷன்கிட்ட போய் குந்தனா இப்படி தான் நடக்கும். இப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் ஒழுக்கமாக இருந்துருங்க. யார் பேச போகிறாங்க சார்? யாராக இருந்தாலும் எனக்கே நானாக இருந்தாலும் பொருந்தும் சார். இப்போ நான் போகிறேன், ஒரு லிஃப்ட்டு கேட்குறாங்க ஒரு பெண்ணு, நான் லிஃப்ட்டு கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து தகவல் சொல்கிறாங்க, ஒரு பெண்ணோட வந்து உங்கள் வீட்டுக்கார் வந்து பைக்கில் போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இல்லைம்மா இந்த மாதிரி லிஃப்ட்டு கேட்டாங்க கொடுத்தேன்னு சொல்லிட்டு. இல்லை யாரோ எனக்கு வந்து தகவல் சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு பொண்ணோட வந்து போயிட்டு இருந்தார் அப்படி சொன்னாங்க. இன்னும் சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் சேர்த்தே கூட சொல்லுவான், சிரிச்சு பேசிகிட்டு இருந்தார் வண்டியில் போகும்போது அப்படி கூட சொல்லுவாங்க. அப்போ நான் மறுநாள் வந்து போகிறேன், ஒரு லிஃப்ட்டு ஒரு பொண்ணு கேட்குறாங்கன்னு வச்சுக்க, நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நேற்று தான் வந்து ஒருத்தர் வந்து எக்கு தப்பாக நம்ம வீட்டில் சொல்லி விட்டாங்க ஒரு லிஃப்ட்டு கொடுத்த பாவத்துக்கு.
திருப்பி மறுபடியும் இன்னொரு பெண்ணை வந்து நம்ம வந்து லிஃப்ட் கொடுத்தோம்னா சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் போய் ஒரு வேலை சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் கூட மனசு எப்படி ஆகும்? இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் இதெல்லாம் ஒரு பொது அறிவுக்கு உட்பட்ட விஷயம். இந்த பொது அறிவு கூட இல்லாமல் ஒரு பொது மண்டபத்தில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை தொடர்ந்து மறுபடியும் அதே நடிகரோடு சேர்ந்து அவர் அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் கூட அதே நடிகரோடு சேர்ந்து பயணிக்கும் போது பேச தான் செய்வாங்க. அதை எப்படி பேசக்கூடாது சொல்லுவீங்க நீங்கள்? இது தனிப்பட்ட விஷயம் தான். வெக்கமாக இல்லை சொல்கிறதுக்கு. இன்னொரு பொண்ணோட புருஷனுக்கு பின்னாடி போயிட்டு இது தனிப்பட்ட விஷயம் சொல்லிக்கலாம் நீங்கள். எது தனிப்பட்ட விஷயம்? இது தனிப்பட்ட விஷயம் கிடையாது. இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுப்பீங்க, அதை கேள்வி கேட்டால் தனிப்பட்ட விஷயமா? அது என்ன நியாயம்? இது எதிராக தனிப்பட்ட விஷயம்? எது தனிப்பட்ட விஷயம்? ஒரு பெண்ணோட வந்து வாழ்க்கையை கெடுக்கிறீங்க, இது ஊர் உலகமே பார்க்குது, ஒரு குடும்பத்தையே கெடுக்கிறீங்க. அவனுக்கு அறிவு இருக்கு அறிவு இல்லைன்றதுலாம் அப்புறம், உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? அப்போ ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுப்பீங்க, ஆனால் நாங்கள் பேசுனா தனிப்பட்ட விஷயத்தை பேசாதீங்க. வெக்கமா இல்லை சொல்கிறதுக்கு? சார், இவர் எந்த நேரத்தில் நான் ஆட்சி செய்தால் சிலிண்டர் 6 சிலிண்டர் தருவோம்னு சொன்னாரோ இல்லையோ தெரியல, அடுத்த வாரமே தமிழகம் முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு, பல ஹோட்டல்களும் மூடிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இப்போ இவனை பேச சொல்லுங்க பார்க்கலாம். இவன் தான் பெரிய அரசியல் அப்படியே மாற்றத்தை கொடுக்க வந்தவர், புரட்சி ஏற்படுத்த வந்தவர், அது எம்ஜிஆருக்கு இணையானவர், காமராஜர் கொள்கை தலைவர், என்ன எல்லாம் வீரம் முழக்கமிட்டவர் தானே. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இந்த சிலிண்டர் வந்து இப்போ இந்த தட்டுப்பாட்டுக்கு யார் காரணம்? ஸ்டேட் கவர்மெண்ட் காரணமா? சொல்லுங்க பார்க்கலாம். மோடி தானே காரணம்? அமித்ஷா தானே காரணம்? பேச சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள். மத்திய அரசோட வந்து கவனக்குறைவான நடவடிக்கை தான் இது. இன்றைக்கி எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. இதுக்கு திமுக அரசு காரணம் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். ஏதாவது கொஞ்சமாச்சும் அடிப்படை அறிவு வேணும். இப்போ புரியுதுங்களா? கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்ட்டு உங்களுக்கு தனிப்பட்ட அறிப்பு. நான் வந்து திமுக மீதான வந்து ஒரு வெறுப்பை வந்து சொரிஞ்சிக்கிறீங்க நீங்கள், அவ்வளோதான். இதை தாண்டி கட்சி ஒன்றும் வளரல, ஒன்றும் பிடுங்கவும் முடியாது. இப்போ போய் வேறு வழி கிடையாது. எடப்பாடி கால நக்கி ஆகணும். இனிமேல் முடிஞ்சு போச்சா? கூட்டணிக்கு யாரும் வரல. இதோ வரான் காங்கிரஸ் வந்தானா? அதுவும் சொல்கிறான் ஒருத்தன். எல்லாம் ஏறக்குறைய பேசி முடிச்சுட்டாங்க. காங்கிரஸ் வந்து டிவிக்கோட வருது. ஒரு கட்சியும் வரல, எந்த தலைவரும் வரல, யாரும் வரல. தனியாக நிற்கிறியா? அனாதியா? என்ன செய்ய முடியும்? 234 தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற 56 பேரை போட்டியிட வைக்க முடியுமா? இந்த 56 பேரும் கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் எவன் விட்ரா பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி தான் இருக்கான். அதான் வந்து மக்கள்கிட்ட வந்து நேர்காணல் பண்ண வந்தவங்ககிட்ட வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு பதில் அவனும் சொல்லியிருக்காங்க நேர்காணல். ஐயா, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க, நான் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்திருக்கிறோம். காரணம் என்னன்னா, நாங்கள் கேண்டடாக எலெக்ஷன் நிற்கிறதுக்கு நீங்கள் கேட்ட தொகைக்கு நாங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்திருக்கிறோம். அறிவு வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோன்னா எதடா எல்லாத்தையும் விட்டு வந்தேன்? என்ன விட்டு வந்த? நீ மனைவி பிள்ளைகளை சொல்கிறியா, அம்மா அப்பாவை சொல்கிறியா, இல்லை சொத்து பத்தை சொல்கிறியா? எதை விட்டுட்டு வந்த? மானம் மரியாதை விட்டுட்ட, அது வேணா சொல்லு. சூடு சொன்ன மானம் ஈனம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிற, அவ்வளோதான். அப்படி தான் சொல்லணும். இதை நான் என்றைக்கோ சொன்னேன். ஒரு நாள் நீ நடு ரோட்டில் நிற்ப, எல்லாத்தையும் எழுந்து நடு ரோட்டில் நிற்பன்னு நான் சொன்ன மாதிரி அது நடக்கும். இங்கே எல்லாருமே ஒரு பாடமாக இருந்திருக்கிறான் சார். தியாகராஜ பாகவதர் ஒரு பாடம். எல்லாருமே அடுத்து எம்ஜிஆர் ஒரு பாடம். அங்கே மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய பல பேர் சொல்லுங்கள், அங்கே மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. உன் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே மைனஸ் தான், எதிராக ப்ளஸ்ஸு. ஒரு நாள் நான் எல்லாத்தையும் எழுந்த பற்றியா நான் சொன்னேன், ஏற்கனவே வான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் தலைகீழ மாறிடும். ஒரு நாள் போதும். 24 மணி நேரத்தில் இங்கே சரித்திரங்கள் மாறின சரித்திரங்கள்லாம் இருக்குது. நான் சொல்லிகிட்டே இருந்தேன். என்டி ராமராவை தேவுடு நானுங்க. அதே என்டி ராமராவ் செருப்பால் அடித்தானுங்க. சிவபார்வதியை வந்து பப்பாட்டியாக வச்சுக்கிறதுனால குடும்பமே அதுக்கு பின்னாடி இருந்துச்சு. செருப்பால் அடிக்கிறதுக்கு என்டி ராமராவ் செருப்பால் அடிக்கிறதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே இருக்குது. காரணம் என்னென்னா நடந்துட்ட நடவடிக்கை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
உனக்கு எதிராக நிற்குது. காரணம் நீ நடந்துட்ட நடவடிக்கை. திரிஷாவை கூட்டிகிட்டு போகாமல் அதே நீ சங்கீதாவை கூட்டு போயிருந்தா இன்றைக்கி நிலைமை தலைகீழ். ஆனால் பொறிக்கிங்க நல்லதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. கத்திக்கிட்டே இருந்தேன் நான். கடந்த 2 மாதம் அடி தொண்டை போக கத்துனேன். குடும்பத்தோடு சேர்றா. அட உனக்கு பிடிக்கல. அவங்க ஒரு மூலையில் இருக்க போகிறாங்க, நீ ஒரு மூலையில் இருக்க போகிற. வயசு 52 ஆயிடுச்சு. இனி என்ன டூயட் பாட போகிற பொண்டாட்டியோட சேர்ந்து. அவங்க பாட்டு ஒரு ஐக்கியமாக ஒரு குடும்பமாக ஒரு நல்லது கெட்டது ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்து ஒரு குடும்பமாக இருந்தீங்கன்னா அது இன்னைக்கு பலம். எல்லார் மத்தியிலையும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பலம். அதை உணரல நீ. மனைவியோடு இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் அப்பா கூட இருக்கிறான்ல, பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் அப்பனுக்கு மரியாதை. பொண்டாட்டி போயாச்சுன்னா உங்கள் அப்பா வந்து தனி மரம், எங்கே போனாலும் உங்கள் மரியாதை இருக்காது. சோபா இருக்கிற வரைக்கும் தான் எஸ்ஏசிக்கு மரியாதை. சோபா இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன் நான். அது வந்து எத்தனையோ முதல்வர்களை பார்த்த நம்ம தமிழ்நாடு திரைத்துறையிலிருந்து மீண்டும் ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். எப்படி சார் முதல்வர் ஆக முடியும்? எடப்பாடிக்கிட்ட போய் 40 சீட்டை வாங்கிட்டு நக்கிக்கிட்டு போக வேண்டியது தான், அவ்வளோதான். சீட்டில் எழுதி முதல்வர்னு எழுதி முதலமைச்சர்னு எழுதிட்டு அதை அப்படியே நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு எழுதிட்டு அப்படியே நக்கி பார்க்கணும். வேணா கொஞ்சம் சக்கரை வேணால் தூவிக்கலாம். எது லைட்டாக அப்படி நக்கும் போது கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும்ல, அவ்வளோதான். ஒன்றும் செய்ய முடியாது. இதில் வேற கனவு, இவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாராம், அந்த அம்மா வந்து துணை முதலமைச்சர் ஆகிடுவாங்களாம். என்ன பேச்சு? நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எப்படா ஆக முடியும் சொல்லு பார்க்கலாம். குடும்ப பெண்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் பதவிக்கு போக முடியாது, துணை முதலமைச்சர் போக முடியாது. குடும்ப பெண்களே கூவத்தூர் கூத்தியார் போக முடியுமா சார்? சொல்லுங்கள். குடும்ப பெண்களே இங்கே போக முடியாது. கூவத்தூர் கூத்தியார் வந்து முதலமைச்சர் ஆகிட முடியும், துணை முதலமைச்சர் ஆகிட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே பேசுகிற பனையூர் கீப்பு, கூவத்தூர் கூத்தியார், இதெல்லாம் ஒரு கட்சி. விஜயகாந்த் பாணியில் தான் கத்தணும், திட்டணும். இனிமேல் இது ஒரு கட்சியாடா? இது அசிங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அரசியல் கட்சி நடத்துறீங்க, இவ்வளோ வயசாகுது, 52 வயசாகுது, எல்லாம் எம்ஜிஆர் மனசில் எம்ஜிஆர் நினைப்பு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவங்க ரசிகர் தொண்டர்கள் பொறுத்திருக்கு திரிஷாவை அடுத்த ஜெயலலிதா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு அதை தான் சார் நானும் சொல்கிறேன். தகுதி வேணாம் கேட்குறேன். ஜெயலலிதா சார் நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள். கண்ட கழுதிங்களாம் சொல்கிறதாரு, நீங்கள் சொல்கிறதாரு. உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, மீடியாவில் இருக்கிறோம். ஜெயலலிதா சாதாரண விட்டாங்களா சார்? இல்லை, எவ்வளோ உழைப்பு இருக்குமா பின்னாடி? தெரியாது. அவ்வளோ கஷ்டம் இருக்குது. சாதாரண ரணவலி மனவலி இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு, உடல் உழைப்பு இருக்குது. அவ்வளோ உழைச்சிருக்கிறவங்க சும்மா சாதாரணலாம் வந்துட முடியாது. சொல்லுவாங்க மூப்பனார் வீட்டில் நாட்டியம் ஆடின பெண்மணி தானே இவங்கன்னு சொல்லுவாங்க. மூப்பனார் வீட்டில் பரதநாட்டியம் ஆடின ஒரு பெண் தான் அவங்க. அதே மூப்பனாரை காக்க வச்சாங்க வீட்டில். கடந்த காலத்தில் அவ்வளோ பெரிய சரித்திரம், பெரிய லெஜெண்டு சார். ஜெயலலிதா வந்து லெஜெண்டு. சொல்லு பார்க்கலாம். அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி கூட வந்து அப்படியே அரசியல் புரசலாக பேசலாம். சோபன் பாபு அது இதுன்ட்டு அரசியல் கட்சிக்கு வந்த அரசியலை வந்து அதுவும் குறிப்பாக வந்து அவங்க கட்சியை கைப்பற்றின பிறகு யாராவது ஒரு சின்ன கீரல் சொல்ல முடியுமா சார் ஜெயலலிதா மீது? சொல்லு பார்க்கலாம். ஒரு நடிகை, ஒரு 52 வயசாகுது, ஒரு 2 வந்து வயதுக்கு அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, கட்டின பொண்டாட்டி இருக்கிறாங்க. அவன் பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் போடுற எலும்பு துண்டுக்கு, அவங்ககிட்ட இருக்கிற வீடு வாசலுக்கு சொத்துக்காக அவன் காலையே சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தையே கெடுக்கிற பொம்பளை வந்து ஆகிட முடியுமா முதலமைச்சர்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்கிற வசந்த சேனை தான் இது, வசந்த சேனை தான். ஸோ இதெல்லாம் வந்து நியாயம் வேணும். எதுக்கத்தாலும் தனிப்பட்ட என்னங்கடா நினச்சிட்ருக்கீங்க? ஆகுனா எல்லாத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு. ஒரு குடும்பத்தை கெடுக்கிற விஷயம் தனிப்பட்ட வாழ்க்கையா? இது எதிராக தனிப்பட்ட வாழ்க்கை? நான்சென்ஸ். இல்லை சார், இவ்வளோ செய்திகள் வருது, இது எல்லாமே வந்து கடந்து போயிடுறாங்களே, இவங்க ரசிக்கிறாங்களா திரிஷா ஒருவேளை இதெல்லாம்? சார் அதுதான் சார், அவன் போதைக்கு அடிமையாக்காச்சு சார். நல்லா புரிஞ்சுங்க. அவனை வந்து புஷியானது பண போதைக்கும் குடி போதைக்கும் அடிமையாக்கிட்டான். இவன் ஜெகதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை வந்து கூட்டி கொடுத்து மாமா வேலை பார்த்து அவன் வந்து பெண்களுக்கு வந்து அடிமையாக்கிட்டான். இது சம்மந்தமாக கேட்டால் அப்பங்காரன் கேட்டால் அப்பன் ஒதுக்கி வைக்கப்படுறான், அம்மா கேட்டால் அம்மாவுக்கு இதே நிலைமை தான், பொண்டாட்டி கேட்டால் பொண்டாட்டி ஒதுக்கிறான். அப்போ யார் தான் சார் இவனை கேட்குறது? நீங்கள் நான் தான் கேட்கணும், மக்கள் தான் கேட்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். புள்ளக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனை கூட ஒரு வார்த்தை கேட்காம ஜெகதீஷ் சட்டையை பிடிக்கிறான், அவனை அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு துரத்துறான். சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த மாதிரி அப்பனை நீங்கள் இப்போ சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க. நெட்ரிகனில் இவர் தலைவர் நடிப்பார். நெட்ரிகனில் பொடி குட்டி பீடி லேடி இதுதான்டா உன் டேடி அப்படின்னுவார். அந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? ரஜினி போய் கேட்பார், அதாவது கேட்டால் அப்பாவை திருத்தணுன்ற எண்ணத்துக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுப்பார். நான் கார் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆகிட்டு டிரைவரை வேலை விட்டு அனுப்பிச்சிட்டு கார் டிரைவராகி போயிடுவார். அப்போ வந்து அசிங்கப்பட்டு ரஜினி வந்து பேசும்போது, டேய் நான் அப்பன்டா, பொடி குட்டி பீடி லேடி இதுதான்டா உன் டேடி அப்படின்னு ஒரு வசனம் பேசுவார். எங்கிட்டே பண்ணுறியாடா நீ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இவன் பண்ணி துரத்திருக்கிறான் குழந்தைய. அவன் போராடுறான். இன்றைக்கி வந்து போராடி தனிச்சையாக வந்து ஒரு படத்தை தயாரித்து முன்னேறணுன்ற வந்து ஒரு போராட்டத்தில் இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டருங்கிட்ட சொல்லி அந்த படத்தையே வெளியே வராத அளவுக்கு தடை பண்ணியிருக்கிறான்னா இவன் எந்த ரகம் சார்? இவன் எந்த ரகம்? இவன் அப்பனில் யார்? இவன் அப்பனா? இவன் நான் கேட்குறேன், அப்பனா இவன்? முதல்ல ஒரு அப்பனை வச்சு நீ முன்னேறின, எவ்வளோ முன்னேறின நீ அவனுக்கு உதவி செய்ய வேணாம். அவன் குழந்தை மனசு எவ்வளோ ரணப்படும் சார். பெத்த அப்பாவை நம்ம உதவி பண்ணனா பரவாயில்ல, ஆனால் நம்ம படம் வர்றதுக்கே தடை செய்கிறாருன்றது எவ்வளோ வேதனை இருக்கும் மனசுக்குள்ளே. அவனுக்கு எவ்வளோ குமுறல் இருக்கும். அவங்க இடத்தெல்லாம் வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா நேரம் நடக்கிறதே வேறு. இன்னும் அவங்க நினச்சாங்க, அவங்க சங்கீதா நினச்சாங்கன்னா இப்போ கூட இவன் எதுக்கு போய் பிஜேபி காலில் போய் சரண்டர் ஆகிறான்? ஒரு பக்கம் வந்து திமுகவை ஜெயிக்கணும், இன்னொரு பக்கம் பொண்டாட்டியை ஜெயிக்கணும். இதுதான் இப்போ இவனுக்கு. இன்னொரு பக்கம் கரூர் வழக்கு இருக்குது, கழுத்து கீழே கத்தி மாதிரி தொங்குது. இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு போய் என்ன செய்யணும், போய் சரண்டர் ஆகிட்டான், முடிஞ்சிச்சு. நேற்று தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்கு தான் வெற்றி. சாரி, நேற்று தான் சொன்னான், முந்தானத்து தான் சொன்னான். இங்கே 2 பேருக்கு தான், இங்கே 2 பேருக்கு தான்னா, இந்த 2 பேருக்கு தான் போட்டின்னு. இப்போ அந்த 2 பேர் போட்டின்றது வந்து தெரிஞ்சு போச்சு யாருக்கு போட்டின்றது. ஒன்று வந்துடுச்சு, இன்னும் வெளியே ஒன்று வரல. தப்பு இல்லையா? நியாயமாக பேச. இப்போ போய் நேராக என்ன எடப்பாடிக்கிட்ட போய் காலில் விழுந்துட்டு அவன் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு வந்து நிற்க போகிறேன். வெக்கமாக இதுக்கேண்டா இவ்வளோ பில்டப்பு? இதுக்கேண்டா 41 பேர் சாகடிச்ச, 6 பேர் சாவடிச்ச, 3 பேர் சாவடிச்ச, ஒரு போலீஸ்காரர் செத்தார், இன்னொருத்தர் ஹார்ட் அட்டாக்கில் செத்தார், இந்த 2 பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறானுங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறானுங்க. எதுக்குடா இவ்வளோ அமக்கலம்? எப்படியே காலை நக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. அவ்வளோ தொடர் நடுங்கி உனக்கு அரசியல்? நான் கேட்குறேன், உன்னை யாவது கூப்பிட்டான் அரசியலுக்கு? மக்களுக்கு சேவை செய்ய வந்தன நீ? இன்னும் ஊழல் கட்சின்னு சொன்ன ஏடிஎம்கே. நீங்கள் ஊழல் கட்சி கூட போய் தானே கூத்தடிக்கிற, கூட்டணி வைக்கிற. ஒரு ஊழல் சக்தி என்ன? வெக்கமா இல்லை உனக்கு? கூச்சமா இல்லை? ஓகே சார், ஒரு தெரிஞ்சு பார்ப்போம் இன்னும் என்னென்ன பயணங்களை தொடர போகிறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார்.